முதலாவதாக பலி செலுத்தும் மக்கள் யார்? பலி செலுத்தும் மக்கள் யார் என்று பார்ப்போமானால் அது யூத மத தலைவர்களாகும், ஆசாரியர்களாகும். ஆம், பிரதான ஆசாரியனாகும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான கூட்ட மக்களாகும். விசேஷமாக ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்படாவிட்டால் என்ற ஒரு வார்த்தையின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இந்த யூத தலைவர்களாகும். எருசலேமிலே வாசம் செய்து கொண்டு வந்த காலம் அது. ஆம், அந்த யூத மத தலைவர்களின் கூட்டம் பரிசேயரால் நிறைந்திருந்தது, வேதபாரகரால் நிறைந்திருந்தது, பிரதான ஆசாரியனால் அல்லது ஆசாரியர்களால் நிறைந்திருந்தது, ஆசாரியர்களின் கூட்டத்தால் நிறைந்திருந்தது, தேவாலயத்துக்கு அடுத்த பணிகளினால் நிறைந்திருந்தது. ஆம், இவர்கள் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஏரோது அரசனால் வருவிக்கப்பட்டு கேட்ட பொழுது திட்டவட்டமாக கூறினார்கள். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நன்றாக தெரிந்த மக்கள், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, உன்னிலிருந்து தான், நீ சிறியதாயிருந்தாலும் உன்னிலிருந்து மேசியா புறப்படுவார். இஸ்ரவேல் ஜனமே அடிமைத்தனத்தில் இருந்த காலம் அது. அடிமைப்பட்டு இருந்த அந்த காலத்திலே மேசியா பிறக்கிறார் என்றால், தேவகுமாரன் பிறக்கிறார் என்றால், தேவாதி தேவன் பிறக்கிறார் என்றால், அதை 1, 2 மக்களாக 3 மக்களாக சேர்ந்து வந்த ஒரு தூர கூட்டம் கேட்ட பொழுது ஏரோதுக்கு கூறிய மக்களாக இவர்கள் இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? ஐயோ, மேசியா பிறந்து விட்டாரா, இனிமேல் நமக்கு இந்த ஆலயத்திலே வேலை இல்லை, இனி இந்த பலி, இந்த தூப வர்க்கம், இந்த அப்பம், இந்த மேஜை, இது எதுவுமே இங்கு இடமில்லை, எல்லாவற்றையும் எடுங்கள், நாம் செல்லுவோம், பெத்லெகேமுக்கு செல்லுவோம், அங்கே மேசியா பிறந்திருக்கிறார் என்று அவரை தேடி வந்த மக்களோடு நாமும் சென்று அங்கே இனி ஆராதனை செய்வோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இது உலகம் அல்லவா, வீழ்ந்து போன உலகம் அல்லவா, வீழ்ச்சி அடைந்த உலகத்திலே மக்கள் எப்பொழுதும் உலகத்தோடு இசைந்த ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. ஆகவே தான் அவ்விதமாக செயல்படாமல் எருசலேம் நகரத்தாரோடு கலங்கினார்கள். எருசலேம் நகரத்தாரோடு கலங்கின மக்கள் பிரதான ஆசாரியர்கள், அந்த ஆசாரிய கூட்டம், கடவுளுக்காக தெரிந்தளிக்கப்பட்ட மக்கள், கடவுள் இந்த உலகத்திலே பிரவேசித்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது கலங்கி போனார்கள்.